வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் கொஸ்டின் டாபிக் வைஸாக ஒவ்வொரு நாளுமே பார்த்துட்டு வரோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க ஒரு 8 நாட்களுக்கு உண்டான வீடியோ பதிவும் நம்ம போட்டிருக்கோம். அதற்குண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது எது அடிப்படையில் சார் உருவாக்கப்படுகிறது அப்படின்னா, சயின்ஸ் மேக்ஸிமம் எல்லோரும் என்ன பண்ணுவோம், நம்ம அவாய்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே பார்த்துட்டு சயின்ஸ் நம்ம தொடக்கூட மாட்டோம், அவாய்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி தொடாமல் இருக்கிறவங்களுக்காக தயாரிக்கப்பட்டது தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் தொடலை அப்படின்னா கூட நம்ம ஒரு 1500 கொஸ்டின்ஸ்லேருந்து 2000 கொஸ்டின்ஸ் அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை மட்டுமாவது பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா, சயின்ஸில் ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா மினிமம் அதில் 5லேருந்து 7 கொஸ்டின்ஸ் அடிக்கிற அளவில் இந்த பிடிஎஃப் என்பது நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம், இந்த சயின்ஸ் மெட்டீரியல். ஓகேங்களா? சரி, ஓகே. அதில் 8 டாபிக் பார்த்துருக்கோம். இப்போ பார்க்காதவங்க பாருங்கள், ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா, அமிலங்கள் மற்றும் காரங்கள். இந்த அமிலங்கள் காரங்கள்லேருந்து எப்போயுமே கட்டாயமாக ஒரு கொஷின்ஸ் என்ன பண்ணுவாங்க, சயின்ஸில் கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சரி, ஓகே. இதில் பார்க்கலாம், முக்கியமானது எதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின், அசிடஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லினுடைய பொருள் என்ன? புளிப்பு. ஓகேங்களா? ஸோ அப்போ அசிடஸ் அப்படின்னா எந்த மொழி சொல் அப்படின்னு கேட்டாங்கன்னா லத்தீன் மொழி. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா புளிப்பு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2வது கொஸ்டின் அதை தான் சொல்லுது, அமிலங்கள் புளிப்பு சுவை உடையவை. ஓகேங்களா? அமிலங்கள் வந்து புளிப்பு சுவையுடையது. சரி, ஓகே. இப்போ இந்த இது இருக்குல்ல, இதில் இருந்து தான் உங்களுக்கு என்னது, கட்டாயமாக கண்டினியூஸாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. கொழுப்பில் என்ன அமிலம் இருக்குது அப்படின்னா ஸ்டீரியிக் அமிலம், சிறுநீரில் யூரிக் அமிலம், எறும்பு மற்றும் தேனியில் ஃபார்மிக் அமிலம், கெட்டுப்போன வெண்ணெய் பியூட்ரிக் அமிலம், ஆப்பிளில் மாலிக் அமிலம், காஃபி டானிக் அமிலம், திராட்சை டாட்டாரிக் அமிலம், தக்காளி ஆக்சாலிக் அமிலம், வினிகர் அசிட்டிக் அமிலம், பித்த நீர் கோலிக் அமிலம், எலுமிச்சை சிட்ரிக் அமிலம், ஆரஞ்சு சிட்ரிக் அமிலம். ஓகேங்களா? பால் புளித்த பால் லாக்டிக் அமிலம். ஓகேங்களா? ஸோ இந்த இதுலேருந்து ஒரு வினா உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. அடுத்தது, அமிலங்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும், கரிம அமிலம் மற்றும் கனிம அமிலம். சரி, அப்போ கரிம அமிலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த தாவரங்கள் விலங்குலேருந்து பெறப்படக்கூடிய பொருள்கள்லேருந்து தயாரிக்கப்படக்கூடிய அமிலத்தை தான் கரிம அமிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே கனிம அமிலம் அப்படின்னா தாது பொருள்களிலிருந்து பெறப்படக்கூடிய அமிலம். ஓகேங்களா? அமிலங்கள் வந்து பொதுவாக எல்லா பொருளையுமே அரிக்கக்கூடியது. எதெல்லாம் அரிக்காது அப்படின்னா, கண்ணாடி மண்பாண்டம் போன்றெல்லாம் என்னது அரிக்கிறது கிடையாது. அமிலங்களில் உள்ள அயனி ஹைட்ரஜன் அயனி, காரங்களில் உள்ள சேர்மங்கள் ஹைட்ராக்சைடு உலோக ஆக்சைடு அயனிகள். ஓகேங்களா? நீரில் கரையும் காரங்களின் பெயர் ஆல்கலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? காரங்கள் வந்து நீரில் கரைந்து எவற்றை தரும், ஹைட்ராக்சைடு அயனிகளை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? நம்ம அமிலங்கள் வந்து புளிப்பு சுவையுடையது என்றதை பார்த்தோம். காரங்கள் என்பது கசப்பு சுவையுடையது. ஓகேங்களா? இந்த கா அப்படின்னு மேட்ச் பண்ணி பார்த்துங்க. ஓகேங்களா? அல்கலி என்ற அரபிய சொல்லினுடைய பொருள் என்ன? மரச்சாம்பல் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? மரச்சாம்பல் ஒரு பொருள். அமிலமா காரமா என கண்டறிய பயன்படுபவை நிறங்காட்டிகள். ஓகேங்களா? நிறங்காட்டிகளுக்கு எடுத்துக்காட்டு லிட்மஸ், மஞ்சள், ஃபினாப்தலின், பீட்ரூட் சாறு, சிவப்பு முட்டைக்கோசெல்லாம் எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது, இதையும் இந்த 2 கொஸ்டினுமே கண்டினியூஸாக கேட்கக்கூடியது. ஓகேங்களா? சிவப்பு லிட்மஸ் தாளை நீல லிட்மஸ் தாளாக மாற்றுவது எது? காரம். அதுவே நீல லிட்மஸ் தாளை சிவப்பு லிட்மஸ் தாளாக மாற்றுவது அமிலம். ஓகேங்களா? ஓகே. லிட்மஸ் தயாரிக்க பயன்படுவது லிச்சன்ஸ் என்றக்கூடிய ஒரு தாவரம். ஓகே. மனித உடலில் காணப்படும் அமிலங்கள் எவை? டிஎன்ஏ செல்லில் டிஆக்சிரிபோ அப்படின்ற நியூக்ளிக் அமிலம், புரதங்களில் அமினோ அமிலம், கொழுப்பில் கொழுப்பு அமிலம். ஓகேங்களா? ஓகே. அமிலங்கள் உலோகங்களுடன் வினைபுரிந்து எதை தருது அப்படின்னா ஹைட்ரஜன். அமில மண்ணில் நீர நிலத்திலும் கார மண்ணில் ஊதா நிறத்திலும் வந்துட்டு பூ பூக்கும் செடியினுடைய பெயர் என்ன அப்படின்னா ஹைட்ராங்கியா மேக்ரோஃபைலா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சமையல் சோடா வைட்டமின் சி தயாரிக்க பயன்படுவது தான் அமிலங்கள். சோப்பு, துணி, பிளாஸ்டிக் தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயன்படுவது காரங்கள். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு 10 எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. மினிமம் கண்டினியூஸாக கேட்கக்கூடியதில் இந்த வேதிப்பொருட்களின் அரசன் அப்படின்றது கந்தக அமிலம் அல்லது சல்ஃபியூரிக் அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க. இதையும் கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. இந்த கொஸ்டின் பயங்கரமாக கேட்பாங்க. உலகில் அதிக வலிமை கொண்ட அமிலம் எது அப்படின்னா சல்ஃபியூரிக் அமிலம் தான். ஓகேங்களா? ஃப்ளூரோ சல்ஃபியூரிக் அமிலம் தான் அதிக வலிமை கொண்டது. இந்த 2 வினாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வயிற்றில் வயிற்றில் அமிலத்தன்மையை குறைக்க பயன்படும் பொருள் பால்.
சலவை சோடா தயாரிக்க பயன்படுவது சோடியம் கார்பனேட். குளிர்பானம் ரொட்டிகளில் பயன்படுவது சோடியம் பைகார்பனேட். இந்த 2 கொஸ்டினுமே கண்டினியூஸாக கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. இதை தெரிந்து வச்சுங்க. இந்த வலிமை மிக்க அமிலமும் கேட்பாங்க, வலிமை குறைந்த அமிலமும் கண்டினியூஸாக கேட்பாங்க. வலிமை மிக்க அமிலம் HCl, HNO3, H2SO4 ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம், கந்தக அமிலம். அதுவே குறைந்த அமிலம் அப்படின்னா அசிட்டிக் அமிலத்தையும் ஃபார்மிக் அமிலத்தையும் சொல்லுவாங்க. ஓகேங்களா. கரிம அமிலத்திற்கு எக்ஸாம்பிளும் இது 2 தான் சேமாக சொல்லுவாங்க. கனிம அமிலத்திற்கு HCl மற்றும் H2SO4 கந்தக அமிலத்தை சொல்லுவாங்க. ஓகேங்களா. தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றுவது CO2 கார்பன் டை ஆக்சைடு. ஒரு கரைசல் அமிலமோ காரமா என கண்டறிய பயன்படுவதாக இந்த pH மதிப்பு. இந்த pH மதிப்பை கண்டறிந்தவர் SPL சாரன்சன். இதுவுமே கண்டினியூஸாக உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஷின் தான். அமில காரங்களுடைய pH மதிப்பு அப்படின்றது, அமிலங்களின் pH மதிப்பு என்பது 7ஐ விட குறைவாக இருந்தால் என்னது சொல்லுவாங்க. நடுநிலை pH மதிப்பு என்பது 7. ஓகேங்களா. ஸோ 1 to அதாவது 0லேருந்து 7 விட அதாவது 6.9 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அமிலம். 7.1லேருந்து 14 வரைக்கும் 14 வரைக்கும் இருந்தால் காரம். ஓகேங்களா. நடுநிலை கரைசலுக்கு எக்ஸாம்பிள் நீர். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி நம்ம இந்த இதிலிருந்து ஒரு கொஸ்டின் கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த அமிலங்கள்லேருந்து நம்ம சொன்னோமோ, ஸோ அதே மாதிரி தான் இந்த pH மதிப்பிலிருந்தும் ஒரு கொஸ்டின் கட்டாயமாக இடம்பெறும். ஓகேங்களா. பார்த்து வச்சுங்க. எலுமிச்சை சாறு 2.2லேருந்து 2.4 மதிப்பு, தக்காளி சாறு 4.1, காஃபி 4.4லேருந்து 4.5. ஓகேங்களா. மனித உமிழ்நீர் 6.5 to 7.5. வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அமோனியா 12, மனிதனுடைய தோல் 4.5 to 6, மலை 7. ஏன்னா நடுநிலை கரைசல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம் நீர். ஓகேங்களா. ஓகே. அடுத்தது சத்தம் 7.3லேருந்து 7.5. சிறுநீர் என்பது 6.6லேருந்து 7.5. வினிகர் 2.4லேருந்து 3.4. குளிர்பானம் 3, பால் 6.5, கடல் நீர் 8.5, நீர் என்பது நடுநிலை கரைசல் 7. ஓகேங்களா. ஸோ இதிலிருந்தும் என்னது உங்களுக்கு கட்டாயமாக ஒரு கொஸ்டின் வந்து கொண்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான டாபிக்ஸ் வந்து அமிலம் காரம் என்பது முடிஞ்சு. நம்ம மற்றும் ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். சில நண்பர்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, சார் எங்களுக்கு PDF வேணும், எழுதுவதற்கு நேரம் நீங்கள் எழுதி படிக்கிறதா நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் மேலும் வந்து எழுதுறதுக்கு டைம் இல்லை சார், நீங்கள் PDF கொடுத்தா எங்களுக்கு பெட்டராக இருக்கும், நாங்கள் பிரிண்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு நாளினுடைய PDF வந்து ஜஸ்ட் நம்ம 5 ரூபாயாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா. ஸோ எதற்காக அப்படின்னா ஈஸியாக வந்து இது ஃபார்வர்ட் செய்யப்பட்டு விடும் அப்படின்ற ஒரு ரீசன்னால் அதனுடைய வேல்யூ புரியணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த மினிமம் ஒரு அமௌண்ட்டையே நம்ம செட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா. ஸோ வேணுங்கிற நபர்கள் வந்து டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ நான் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.